வந்தே மாதரம். இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். ஜான் பேர். ஓய்வு பெற்ற அப்புறமா செக்யூரிட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கபாலி கோயிலில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனைங்கிறத அவரே சொல்லுவார். இப்போ சொல்லுங்கள். அதாவது 2014 3 இடத்துல செக்யூரிட்டி போட்ட ஐயா. எத்தனை பேர் போட்டிங்க? 6 பேர் ஐயா. சரி. அது பரஞ்சோதின்றவங்க வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணி. ஓ, அப்பா ரொம்ப நல்லவராக இருந்தார் போல இருக்கு. ஆமாம். அப்புறமா அவர் ரகசிய இந்தி லேடி வந்தது ஐயா. அந்த அம்மா கிட்ட போய் இது போல் பிரச்சனை சொன்ன ஐயா. அந்த அம்மா அவங்க நைன்னு ஐயா. அருள்துறையில் இந்தி பொம்பளை வந்ததா? ஆமாம். சரி. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஆக்டிங்கில் வந்தது வடபழனி கோயிலேருந்து. காவேரின்ற அம்மா. அந்த அம்மா கிட்ட போனேன். எனக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லுங்க நாங்கள். அப்போ வந்து சொன்னேன் இது போலன்னு. அங்கே இருக்கிறவங்க கிறிஸ்டினுக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு வந்து அவங்க எப்போ கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டான். சரி. என்ன அப்புறமா அந்த அம்மா என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு கொடுக்கணும் என்ன கேட்டு 6 மாதம் பேமெண்ட்டு தரணுங்க, 2 லட்ச ரூபாய் வரணும் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ? 2 லட்சமா? 2 லட்ச ரூபாய். சரி. வரல, இன்ன வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் நான் சொல்லி நீங்கள் தகவல் பெரு உரிமை சட்டத்தில் மனு போட்டீங்க, அதுக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் ஒரு பெட்டிஷன் போட்டீங்க, அதுக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் காவல்துறையில் பெட்டிஷன் கொடுத்தீங்க, அதுலேருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா? உள்ளே போய் இது போல சமாசாரம் சொல்லலான்னு சொல்லி எம்எல்ஏ ஐயா சொன்னார். போய் எந்த எம்எல்ஏ? வேலு. மயிலாப்பூர் எம்எல்ஏவா? எம்எல்ஏ சொன்னார் இது போல நீங்கள் போய் அங்கே போய் இது பண்ணுங்க நான் சொன்னேன்னு சொல்லி. அந்த அம்மா யாரையும் டிஎம்கே ஆளுங்க யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னார். யாரு? அந்த விவேகானந்தன் சொன்னவர். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் உள்ள கிளார்க்காக இருக்கிறார். பர்சனல் திமுக காரங்க யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. சபாஸ், நல்லா இருக்கு. ரைட் ரைட், விரைவில் நல்லது. அந்த அம்மா சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சரி சரி. இவர் போய் கேட்டு வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டார். அப்படியா? யாரையும் பார்க்க முடியாது அப்படி சொல்லி வச்சுருக்கோம். சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியாது. போதும். உங்களுக்கு விரைவில் நல்லது நடக்கும். ரைட். ஜெய்ஹிந்த்.